ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோல யூகன் டெஸ்ட் 5ல கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. With the object of recycling and reusing water in government schools, where was the நீர் எழில் பள்ளி initiative launched? அரசு பள்ளிகளில் தண்ணீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தும் நோக்கில் நீர் எழில் பள்ளி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்கிறாங்க. சமீபத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீர் எழில் அப்படிங்கக்கூடிய இந்த பள்ளிகள்ல, அதாவது ஏற்கனவே பயன்படுத்தின வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரீசைக்கிள் பண்ணி, அந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வாட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வளரக்கூடிய தாவரங்களுக்கோ இல்ல நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்கோ அதை உயர்த்துவதற்கான பயன்பாட்டுக்கோ இது பண்ணுவதற்காக தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். சமீபத்துல இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சென்னையில் நடைபெற்ற நிகழ்வுகள்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொன்னா தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது ஆரம்ப கட்டமாக பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில ஒரு 5 பள்ளிகள்ல வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தனியார் நிதி பங்களிப்போட என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த நீர் எழில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்துல ஒரு 5 பள்ளிகளை தொடங்கி இருக்கிறாங்க. இதனுடைய திட்டம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா, ரைட். அப்ப நீர் எழில் திட்டம் எங்க தொடங்கப்பட்டிருக்கு, யார் தொடங்கி வச்சாங்க சொன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருப்பாரு, சென்னையில தொடங்கி இருப்பார். சரிங்களா, அடுத்து பாருங்க, ஒரு சில கூற்றான போர் பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அது எங்க நடைபெற்றது, எந்த நாட்டோட அப்படிங்கறதான் கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல பாக்குறது பாத்தீங்கன்னா டஸ்லிக் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் உஸ்பெக் 2 பேருமே இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டான போர் பயிற்சி. இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமங்கன் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடந்ததா கொடுத்திருக்காங்க. அடுத்து சைக்ளோன் இந்தியா அண்ட் ஈஜிப்ட் உஸ்மேனியா நடந்திருக்குன்னு கொடுத்திருக்காங்க. லமிச்சி இந்திய ஆயுதப்படைக்கும் செசல்ஸ் பாதுகாப்பு படைக்கும் இடையான கூட்டான போர் பயிற்சி செசல்ஸ் நடந்ததாக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாவது சைக்ளோன் இருக்கு இல்லையா, சைக்ளோன் இந்தியா மற்றும் எகிப்து இந்த 2 நாடுகளுக்கு இடையான கூட்டான போர் பயிற்சி தான். ஆனா இந்த போர் பயிற்சி எகிப்துல பாத்தீங்கன்னு சொன்னா உஸ்மேனியா அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடத்திருக்கிறாரு, அன்ஷா அப்படிங்கக்கூடிய வேற ஒரு பகுதியில் நடந்திருக்கும். இங்க பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க சொன்னா தப்பா கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த 2வது கூற்று இருக்கு இல்லையா, அது மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா தப்பு அப்படிங்கறத பாக்குறோம். 1 மற்றும் 3 இந்த 2மே பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரூ அப்படிங்கறத பாக்குறோம். சரிங்களா, அப்ப தஸ்லிக் இந்தியா உஸ்பெக் நமங்கல நடந்திருக்கும், சைக்ளோன் இந்தியா ஈஜிப்ட் அன்சா அப்படிங்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கும், லமிட்டியே இந்தியா அண்ட் செசல்ஸ்ல நடக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கங்கா விரைவுச்சாலை உருவாக்கம் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. This project has been executed by the Uttar Pradesh Expressway Industrial Development Authority. This expressway was officially inaugurated by Prime Minister Narendra Modi on April 29, 2026. NHAA is funding for entire project கொடுத்திருக்காங்க. கங்கா விரைவுச்சாலை அப்படிங்கிறது சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான 4 வழி சாலை திட்டம். இந்த சாலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அவசர காலங்கள்ல போர் விமானங்களை தரையிறக்குவதற்கான அந்த வசதியும் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா செஞ்சிருக்கிறாங்க. அது அடிப்படையில உத்தரப்பிரதேசத்தினுடைய 2 மிக முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில, அதாவது இரு பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு நீண்ட தொலைவுக்கான ஒரு மேம்பாட்டு சாலை திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யார் இந்த திட்டத்தை செயல்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய விரைவுச்சாலை தொழில் மேம்பாட்டு ஆணையம் தான் இதை செயல்படுத்தியிருப்பாங்க. அந்த கூற்றும் கரெக்ட் தான். பிரதமர் நரேந்திர மோடியால ஏப்ரல் 29 தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும், அதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த திட்டம் முழுமைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா NHAA நிதியுதவி அளிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் யாருடைய ப்ரோக்ராம் சொன்னா உத்தரப்பிரதேஷ் மேல பார்த்தோம் இல்லையா, உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் முழு ஃபண்டு. ஆனா இதுல இருந்து NHAA கொடுத்திருக்காங்க, அது தவறு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது 1 மற்றும் 2 மட்டும் சரி, 3வது தப்பு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து வரும் போக்கை மாற்றும் நோக்கில் குழந்தை பெற்றுக் கொள்வர்கள் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தல மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில மக்கள் தொகையும் குறைத்திருக்கிறாங்க, கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப தொகுதி மறுவரையறை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தொகுதிகள் வந்து குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகமான மக்கள் தொகை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான தொகுதிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதன் காரணமாக தற்பொழுது இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு முதியோர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில தான் ஆந்திர மாநில அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாநிலத்துல 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு 30,000, 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு 4வது குழந்தைக்கு 40,000 ஊக்கத்தொகை தருவதாக அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது 25,000 கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எது மாறி இருக்குது அப்படின்னு சொன்னா ஆந்திரா மாறி இருக்குது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where was India's 7th Regional Meteorological and Research Center inaugurated by Union Minister Jitendra Singh? ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கால் இந்தியாவினுடைய 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறக்கப்பட்டு கேட்கிறாங்க. அதாவது இந்தியாவில் ஏற்கனவே 6 மண்டல வானிலை ஆய்வு மையங்கள் இருந்துச்சு. தற்போது 7வது மண்டல ஆய்வு மையம் எங்க திறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா
ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களுக்கு பிரத்யேகமாக பாத்தீங்கன்னு சொன்னா வானிலை தகவல்களை தொகுத்து வழங்குவதற்காக இந்த 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் திறக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த 3 பகுதிகளுமே பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு துல்லியமான அந்த வானிலை சம்பந்தப்பட்ட தரவுகளை வழங்குவதற்காக, அதாவது மேக வெடிப்பு, இடி, மின்னல், மழை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த சரியான தகவல்களை நிகழ்நேரத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதற்காகவும் உள்ளூர் மக்கள் அவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா தகவல்களை சரியான நேரத்தில் கொண்டு போய் கொடுப்பதற்காக தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களால இந்தியாவுடைய 7வது மண்டல ஆய்வு மையம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துல திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் முதல் முறையாக கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ISO தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டது. கொண்டப்பநாயக்கன்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துன்னு கேட்கிறாங்க. அதாவது சமீபத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசு தொடக்கப்பள்ளி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ISO தரச்சான்றிதழை பெற்றிருக்குது. அந்த பள்ளிக்கூடம் வந்து மாணாக்கர்களுக்கு கற்பிக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், டிஜிட்டல் வகுப்பறைகளாக இருக்கட்டும், தூய்மையான அந்த வகுப்பு பள்ளி வளாகமாக இருக்கட்டும், இன்னும் பல வகையான விஷயங்களை ஆய்வு செஞ்சு ISO கமிட்டி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தொடக்கப்பள்ளிக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு அரசு தொடக்கப்பள்ளி என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா ISO தரச்சான்றிதழ் பெற்றிருக்கிறது. அந்த தொடக்கப்பள்ளி தான் என்ன அப்படின்னு சொன்னா கொண்டப்பநாயக்கன்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அந்த கொண்டப்பநாயக்கன்பட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா சேலத்துல அமைந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நியாய சேது என்பது குடிமக்கள் சட்டங்களை எளிதில் புரிந்து கொள்ள உதவக்கூடிய குரல் வழி மற்றும் பன்மொழி செயற்கை நுண்ணறிவு சட்ட உதவியாளர் ஆவார். நியாய சேது சாட்பாட்டின் அதிகாரப்பூர்வ சின்னம் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது நியாய சேது அப்படிங்கிற பேர்ல நீதித்துறை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்காக ஒரு சாட்பாட் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சட்டம் சம்பந்தப்பட்டமாக பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சாட்பாட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில இந்த சாட்பாட்டுக்கான அந்த லோகோ மஸ்காட்னுடைய பெயர் என்னன்னு கேட்கறாங்க. அதனுடைய பெயர் பாத்தீங்கன்னு சொன்னா திஷிகா. சரிங்களா? திஷிகா அப்படிங்கிற பேர்ல நியாய சேது சாட்பாட்டுக்கான மஸ்காட் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதன் மூலமா பொதுமக்கள் சட்டம் குறித்த தங்களுடைய பலவிதமான சந்தேகங்களையும் கேள்விகளுக்கும் என்ன செஞ்சுக்கலாம் சொன்னா பதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு கழகம் நடத்திய ராணுவத்திற்கு அதிகம் செலவழிக்கூடிய நாடுகளுக்கான பட்டியல்ல 2025 படி நாடுகளை வரிசைப்படுதுன்னு கேட்கிறாங்க. அதாவது ஸ்டாக்ஹோம் இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்பப்போ குறுகிய கால இடைவெளியில ஸ்வீடன் தலைமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பப்போ ராணுவம் சம்பந்தப்பட்ட அதுக்கு அதிகம் செலவழிக்கக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பட்டியல்களை வெளியிடுவாங்க. அந்த அடிப்படையில கடந்த ஆண்டுல ராணுவத்துக்கு அதிகம் செலவழித்த நாடுகளுக்கான பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆர்டர் தான் கேட்கிறாங்க. அந்த ஆர்டர் எங்கன்னு சொன்னா அதுல அமெரிக்கா வந்து முதல் இடத்துல இருக்குது, சீனா 2வது இடத்துலயும், ரஷ்யா 3வது இடத்துலயும், ஜெர்மனி 4வது இடத்துல, நம்முடைய இந்தியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராணுவத்துக்கு அதிகம் செலவழிக்கக்கூடிய நாடுகள்ல 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி, இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்ட தீவிர கண்காணிக்கும் மற்றும் சோதனையின் போது 182 கோடி மதிப்பிலான 222 கிலோ எடையுள்ள கேப்டகன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு கேட்கறாங்க. இந்த தடுப்பு நடவடிக்கையோட பெயர் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது இந்திய அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்பதற்காக பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆபரேஷன் ராட்பில் அப்படின்பாங்க. இந்தியா முழுக்க போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக ஒழிப்பதற்காக இந்த முன்னெடுப்பின் கீழ் வந்து போதைப் பொருள் கடத்தக்கூடியவங்க கண்டறியப்பட்டு அங்க கைது செய்யப்பட்டு வராங்க. போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில கேப்டகன் அப்படிங்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து வளைகுடா நாடுகள்ல வந்து போர் சமயத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மருந்து என்னமோ தான், அது அதிகப்படியா நம்ம எடுக்கும்போது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா அது போதைப் பொருளாக மாறுகிறது. அந்த அடிப்படையில இந்த போதைப் பொருள் வந்து இந்தியாவிலையும் நுழைந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பாழ்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கணும். இத்தகைய சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போதைப் பொருளை ஒழுவதற்காக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை தான் என்ன அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் ராட்பில் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. நிதி ஆயோக் நிர்வாக குழுவுடைய 11வது கூட்டம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைத்த கோரிக்கைகள் சரியானதை காண்கன்னு கேட்கிறாங்க. சமீபத்துல நிதி ஆயோக்கினுடைய 11வது நிர்வாக கூட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த நிர்வாக கூட்டத்தினுடைய எப்பவுமே நிதி ஆயோக் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா பிரதமர், அவருடைய தலைமையில கூட்டம் நடந்துச்சு. இந்த நிர்வாக குழு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து எல்லா மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், முதலமைச்சர் இல்லாத யூனியன் பிரதேசங்கள் துணைநிலை ஆளுநர்கள் என்ன பண்ணுவாங்க பொறுப்பேற்பாங்க. அந்த அடிப்படையில் தமிழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்றாரு. விஜய் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு சில கோரிக்கைகளை இந்திய அரசாங்கத்துக்கு வச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து மதுரையில் அமைக்கப்பட்டு வருவது நமக்கு நன்றாகவே தெரியும். முதலமைச்சர் பேசும்போது 2வது மருத்துவமனை எங்களுக்கு தேவை, அதை நீங்க கோயம்புத்தூர்ல அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்தாரு. அடுத்து உலக பொதுமறையாம் திருக்குறளை வந்து தேசிய இலக்கியமாக நீங்க அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருப்பாரு. பிரதமர் நரேந்திர மோடி எப்பவுமே தன்னுடைய எல்லா கூட்டங்களுமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா திருக்குறள் மேற்கோள் காட்டி பேசுவாரு.
அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய விண்வெளி உற்பத்தி மையம் வந்து குலசேகரபுரத்துல அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாரு. அதாவது ஏற்கனவே குலசேகரபுரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதை வந்து தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படிங்கூடி இந்த 3 கோரிக்கையுமே வச்சிருப்பாரு. இந்த 3 கோரிக்கையுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1, 2, 3 மற்றும் எல்லாமே சரி அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரூ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விவசாயத்தில் பெண்களின் அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் பெண் விவசாயிகள் அதிகாரமளித்தல் சட்டம் 2026 நிறைவேற்றியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்கறாங்க. விமன் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2026. சரிங்களா? அதாவது இந்த 2026 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பெண் விவசாயிகளுக்கான விமன் ஃபார்மர்ஸ்க்கான இயராக ஐநாவால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இத்தகைய சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயத்துறையில ஆண்களுக்கு ஈக்குவலான பங்களிப்பு செய்யக்கூடிய பெண்களை சிறப்பு செய்யணும், கௌரவிக்கணும் அப்படிங்கிறதற்காகவும் அவங்களுக்கு பல விதமான சலுகைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதற்காகவும் நிலமற்றிருக்கூடிய அவங்களை நிலத்தினுடைய உரிமையாக மாற்றணும் அப்படிங்கிறதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா தன்னுடைய மாநிலத்துல இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் விவசாயிகள் அதிகாரமளித்தல் சட்டம் 2026 என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இணைகளை கவனி. 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் கொடுத்திருக்காங்க. கேரளா 74.27 கொடுத்திருக்காங்க. கேரளாவில் சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னு சொன்னா 79% வரைக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஓட்டு பதிவாயிருக்கும். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் 89.87 கொடுத்திருக்காங்க. ஆனா 85 சம்திங் தான் அங்க பதிவாயிருக்கும். இங்க அதிகமா கொடுத்திருக்காங்க. புதுச்சேரி பாத்தீங்கன்னு சொன்னா 85.33 கொடுத்திருக்காங்க. புதுச்சேரியில 91% வரைக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஓட்டிங் வந்து கவுண்ட் ஆயிருக்கும், போல் ஆயிருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது கொடுத்திருக்கக்கூடிய 3 இணைகளுமே தவறு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதாவது இந்த 2026 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா பெருவாரியான மாநிலங்கள்ல வந்து எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அந்த எஸ்ஐஆருக்கு பிறகான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அஸ்ஸாம்ல மட்டும் எஸ்ஐஆர் நடந்திருக்கிறாரு. அதுக்கு பதிலாக வேற ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஃபுல்லாமே தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களை பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் தீவிர சிறப்பு திருத்தம் நடந்துச்சு. அதற்கு அப்புறமாக நடத்தப்பட்ட அந்த ஓட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான ஓட்டு எல்லா மாநிலத்துமே விழுந்து தமிழ்நாட்டிலுமே கவுண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில இந்த 3 மாநிலங்களும் கொடுத்துக்கூடிய பெர்சன்டேஜ் தவறு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து தி ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராட்ஸ் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. இது எந்த நாட்டில இருந்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸ்வீடன். சரிங்களா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் அரசுமுறை பயணமா ஸ்வீடன் போயிருக்கும்போது அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான இந்த விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டிருக்குது. இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையேயான அந்த நட்புறவு மேம்படுத்தக்கூடிய வகையில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த விருது கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமராக பொறுப்பேற்றிருந்து இப்போ வரைக்கும் சற்றேற குறைய 30க்கும் மேற்பட்ட 34-35 விருதுகள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா பல்வேறு உலக நாடுகள்ட்ட இருந்து பல்வேறு சர்வதேச அமைப்புகள்ட்ட இருந்து அவர் விருதுகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசியா கூட இந்தோனேஷியா போயிருப்பார், அங்க கூட ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க அவருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி டைட்ஸ் ஆஃப் டைம் இந்த நூலினுடைய ஆசிரியர் சுதாமூர்த்தி கொடுத்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோடைய மனைவி சுதாமூர்த்தி. அடுத்து குரூசியஸ் அண்ட் கிளாசிஃபைட் நூலினுடைய ஆசிரியர் மனோஜ் முகுந்த் நரவணே, இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் தலைமை தளபதிகள்ல ஒருவர். இந்த 2 நூலுமே சமீபத்தில் வெளியான நூல்கள் தான். 2 நூலினுடைய ஆதாரம் சரியாக தான் பொருந்தி இருக்குது. த டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள் குறித்த வரலாறு பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அடுத்து த குரூசியஸ் அண்ட் கிளாசிஃபைட் அப்படிங்கிறது வந்து இந்திய ராணுவத்தினுடைய வரலாற்று பேசக்கூடிய ஒரு புத்தகம். 2 புத்தகமே 2 ஆதாரம் கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. 1, 2 ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வேளாண் துறை அமைச்சர்கள் மாநாடு சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் எங்க நடைபெற்றுன்னு கேட்கிறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா தலைமை தாங்குது. இதன் அடிப்படையில் இந்தியாவுடைய வெவ்வேறு நகரங்கள்ல வந்து பலவித மாநாடுகள் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா நடத்துது. அந்த அடிப்படையில பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகளுடைய விவசாயத்துறை அமைச்சர் பங்கேற்கக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. இந்த மாநாடு இந்தியாவுடைய தற்போதைய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிதி ஆயோக்கினுடைய 2026 ஆண்டு முதலீட்டு உகந்த மாநிலங்களுக்கான குறியீட்டு பட்டியல் தமிழகத்தினுடைய தரநிலைன்னு கேட்கிறாங்க. அதாவது நிதி ஆயோக் வந்து இந்தியாவுடைய பெரிய மாநிலங்களை பட்டியலிட்டு இந்த மாநிலங்கள்ல வந்து எந்த மாநிலம் வந்து முதலீட்டுக்கு உகந்த மாநிலம் அப்படின்னு தரவரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 3வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறேன். இந்த பட்டியலில் குஜராத் முதல் இடத்துலயும் மகாராஷ்டிரா 2வது இடத்துலயே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள IMF வெளியிட்டுள்ள பெரிய பொருளாதார நாடுகளுடைய தரவரிசை பட்டியலில் இந்தியாவுடைய தரநிலை என்னன்னு கேட்கிறாங்க. IMF உலக நாடுகளுடைய அந்த எக்கனாமிக் சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா இருக்கும். உலகத்துல பெரிய பொருளாதார வச்சிருக்க நாடாக அமெரிக்கா முதல்ல இருக்குது. இந்தியாவுக்கு 6வது இடம் கிடைச்சிருக்கும். 5வது இடத்துல UK இருப்பாங்க. 4வது இடத்துல ஜப்பான் இருப்பாங்க. சரிங்களா? இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொன்னா உலக அளவுல பொருளாதாரத்துல பெரிய பொருளாதார நாடுகள்ல 6வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சரிங்களா? அடுத்து பாருங்க. 2025 ஆண்டுல இந்தியாவில கடல்சார் மீன் உற்பத்தி வந்து 35.7 லட்சம் டன்னாக அதிகரிச்சிருக்குது. போன ஆண்டு 3% வளர்ச்சி அதிகம்.
அந்த அடிப்படையில மாநிலங்கள்ல மீன் உற்பத்தியின் அடிப்படையில எது முதல் இடத்துல இருக்கு, எது ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு கேட்கறாங்க. இதுல நம்முடைய தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல இருக்கும். சரிங்களா, முதல் இடத்துல தமிழ்நாடு, ரெண்டாவது இடத்துல குஜராத்தும், மூணாவது இடத்துல கேரளாவும் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, குஜராத்ல முதல் இடத்துல இருந்திருக்கும், ஆனா குஜராத்தை பின்தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா முன்னேறி இருப்போம். அந்த அடிப்படையில கடல் மீன் உற்பத்தியில தமிழ்நாடு முதல் இடத்துலயும், குஜராத் ரெண்டாவது இடத்துலயும், கேரளா மூன்றாவது இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மாநில அரசாங்கம் வந்து தன்னுடைய மகளிர் மற்றும் தேர்ட் ஜெண்டருக்கு வந்து இலவச பயணம் வழங்கக்கூடிய பிரியதர்ஷன் ஸ்கீமை தொடங்கி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. கேரளாவினுடைய புதிய முதலமைச்சராக வி டி சதீசன் பொறுப்பேற்றிருப்பாரு. காங்கிரஸ் அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்னாக எதை சொல்லியிருப்பாங்க சொன்னா மகளிருக்கு இலவச பேருந்து பயணம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா பிரியதர்ஷினி அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, கேரள மாநில அரசாங்கம் அரசு பேருந்துகள்ல இலவச பயணம். அடுத்து வந்து இந்தியாவில முதல் முறையாக பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரயில் சேவை வந்து எந்த இரு நகரங்களுக்கு இடையே பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஹைட்ரஜன் ரயில அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தூய எரிபொருள் சொல்றாங்க. அதாவது தண்ணீரை மின்னார் தொகுப்பு செய்யும் போது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிகிறது. அப்படி பிரியக்கூடிய ஹைட்ரஜன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக ட்ரெயினை இயக்குதாங்க. இப்படி ட்ரெயினை இயக்கும் போது நமக்கு புகை போன்ற எந்த விதமான மாசும் வரதே கிடையாது. மிச்சமா பாத்தீங்கன்னு சொன்னா நீராவி மட்டும்தான் வரும். அந்த அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஹைட்ரஜன் ரயில் சேவை முதல் முறையாக இந்தியாவில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. உலகத்திலே முதல் முறையாக 2018 ஜெர்மனி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் ரயில் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இந்தியாவில முதல் கட்டமாக ஹரியானால ஜின் டு சோனிபட் அப்படிங்கக்கூடிய அந்த 2 நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹைட்ரஜன் ரயில் சேவை விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 10 பெட்டிகளை கொண்டது 2500க்கும் மேற்பட்ட பிரயாணிகள் இதுல பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 1200 வாட் குதிரைத்திறன் பவர்ல இயங்கக்கூடியது. ரொம்ப அதிநவீனமான ஒரு உலக தரத்துல மெச்சத்தக்க அளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்துல இந்திய விஞ்ஞானிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ட்ரெயினை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, அடுத்து பாருங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் கொடுத்து அவங்களை பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. புதிய தவக அரசாங்கம்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறை நமக்கு தெரியும் ஆதவர்ஜுன் அவர்கள் பொறுப்புல இருக்கிறாரு. குடும்ப நலத்துறை வந்து டாக்டர் KG அருண்ராஜ் இருப்பாப்புல. அடுத்து குழந்தைகள் மற்றும் மகளிர் நலத்துறை வந்து முதலமைச்சர் தன்வசமே வச்சிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும் ஜோசப் விஜய். அடுத்து வந்து பள்ளி கல்வித்துறை உங்களுக்கு தெரியும் ராஜ்மோகன் அவர்கள். அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா 2, 1, 4, 3 அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா, மினிஸ்ட்ரி பட்டியல் இது. அடுத்து பாருங்க ஷீ சேஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் சமீபத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஸ்டியூட் வந்து கொடுத்திருக்காங்க. இது கிராமப்புற பெண்களுக்கான இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம். சரிங்களா, இட்ஸ் a cyber safety awareness institute for rural women. இது 3 ஆண்டுகளில் 1 மில்லியன் பெண்களுக்கு டிஜிட்டல் சூழலை பாதுகாப்பாக பயன்படுத்த அளிக்கப்படும் பயிற்சியாகவும் கொடுத்திருக்காங்க. இது ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் சீட்டாக்கால இணைந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது இன்னைக்கு வந்து மொபைல் போன் பயன்படுத்தக்கூடியவங்க இந்தியாவில் அதிகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பா கிராமப்புறங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா மொபைல் போன் பயன்படுத்துறாங்க. அனைத்தரப்பட்ட மக்களால் மொபைல் போன் பயன்படுத்தப்படுகிறது, இணையம் பயன்படுத்தப்படுகிறது. இல்ல இணைய மோசடிகள் இன்னைக்கு நிறைய நடப்பதாக பார்க்கிறோம். இத்தகைய சூழ்நிலை தான் இணையத்தை ரொம்ப சேஃபா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிராமப்புற பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு திட்டமாக இந்த சி சேஃப்கார்ட் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டம் எதிர்வரக்கூடிய 3 ஆண்டுகள்ல சற்றேறக்கூடிய 10 லட்சம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல் சூழலை வந்து ரொம்ப சேஃபா பயன்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி வழங்குது. ரிலையன்ஸ் அறக்கட்டளையும் சீட்டாக்கும் இணைந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இதை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியாவில இந்த 3மே கரெக்ட். சரிங்களா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2027 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தொடங்கி இருக்கு. அதனுடைய தூதராக சுதர்சன் பட்நாயக் பிரபலமான மனசர் கலைஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவதற்காக அந்த நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதாவது இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒட்டுமொத்தமாக சுதந்திரத்துக்கு பின்னால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட கணக்கெடுப்பு இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த கணக்கெடுப்போடு சேர்த்து பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்திய அரசாங்கம் நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் சுதர்சன் பட்நாயக் இதனுடைய விளம்பர தூதராக பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. டோல் ஃப்ரீ நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா 1855 நம்பரை கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ல பொதுமக்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு தகவல்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை நமக்கு தெரியும். அதனுடைய முதலாவது ஐஜியாக பாத்தீங்கன்னு சொன்னா K பவானீஸ்வரி அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசாங்கம் புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படை பிரிவு தான் என்ன அப்படின்னு சொன்னா சிங்கப்பெண் அதிரடி படை பிரிவு. முழுக்க முழுக்க பெண்களுடைய பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு இது உருவாக்கப்பட்டு சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த சிறப்பு அதிரடிப்படையினுடைய முதலாவது ஐஜியாக பாத்தீங்கன்னு சொன்னா K பவானீஸ்வரி அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை பத்தி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. இவங்க 2014 ஆண்டினுடைய கியூ பிரிவினுடைய முதலாவது பெண் எஸ்பின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான் அப்படிங்கறத பாக்குறோம். 1 and 2 சரி. சரிங்களா,
அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதாவது போன கவர்மெண்ட் இருக்கும்போது ஸ்கூல் பாடங்களை மாற்றி அமைப்பதற்காக தன்னுடைய ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில வந்து ஒரு டீம் ஒன்று வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அவங்க வந்து 1ல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகங்களை மாற்றுவதற்காக பரிந்துரைகளை வழங்கி புத்தகம் மாற்றப்பட்டிருக்கும். இப்ப தாவாக அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகங்களை மாற்றி அமைப்பதற்காக இப்ப தனியா ஒரு டீம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த டீமுக்கு யார் ஹெட்டா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரோ விஞ்ஞானிகள்ல ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள்ல ஒருவரான மயில்சாமி அண்ணாதுரை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்க, சமீபத்துல வாரத்திற்கு ஒரு முறை செலுத்தும் அவிக்லின் அப்படிங்கிற இன்சுலின் ஊசி வந்து வேர்ல்டே ஃபர்ஸ்ட் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா, இன்சுலின் ஊசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை நோயாளிகள் குறைந்தது ஒரு நாளைக்கு 1 இல்ல அதிகபட்சம் 1க்கு மேலே பயன்படுத்துவாங்க. வேற வழி கிடையாது, பயன்படுத்த ஆகணும். ஆனா முதல் முறையாக அவிக்லின் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில வாரத்திற்கு ஒரே ஒரு தடுப்பூசி மட்டும் செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு புதிய மருந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல அந்த சர்க்கரை நோயாளி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த ஊசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஊசி பாத்தீங்கன்னு சொன்னா 365 நாள் ஊசி போடணும் அப்படிங்கறத 52 வாரமாக மாத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க 52 ஊசி பட்டா போதும். ஊசியுமே பாத்தீங்கன்னு சொன்னா பேனா வடிவில் இருக்கும். நீங்க வச்சு ஒரு பிரஸ் பண்ணீங்கனாலே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மருந்து உங்க உடம்புக்குள்ள பேரும். ஊசி போட்டு உங்களை ரொம்ப இது பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. சரிங்களா, அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஊசி வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் முதல் அதிநவீன முப்பரிமாண கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலைக்கு ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் புவனேஸ்வரில் அடிக்கல் நாட்டினார். தற்பொழுது ஒன்றிய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவியில் இருப்பவர் யாருன்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா புவனேஸ்வர்ல வந்து சிப் கம்பெனி, அதாவது இந்த கண்ணாடி சிப் பேக்கேஜிங் வாங்க செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல வந்து இது ஒரு ஃபைனல் ஃபீல்டு சொல்லுவாங்க, அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இந்தியாவில செமிகண்டக்டர் துறையில அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆலைக்கு சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. அடிக்கல் யார் நாட்டியிருப்பாங்கன்னு சொன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தான் அடிக்கல் நாட்டியிருப்பாரு. அவருடைய பேர் என்னன்னு கேட்கறாங்க. இந்தியாவில் தற்போது நிலவரப்படி ஒன்றிய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவுடைய 99வது ராம்சர் தலம் சேகா ஏரி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பறவை சனம் எங்க அமைச்சிருக்குன்னு கேட்கறாங்க. ஊபியில இருக்குது. சரிங்களா, ஊபியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா 100க்கும் மேற்பட்ட, அதாவது சமீபத்தில் 101வது ராம்சர் தளம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க பாக்குற 99வது தான் கொடுத்திருக்காங்க. 99வது சேகா ஏரி எங்க இருக்குன்னா ஊபியில இருக்குது. ஐ திங்க் இது வந்து உத்தரப்பிரதேசனுடைய 12வது ராம்சர் தளமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 100வது ராம்சர் தளம் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண், அது ஊபியில தான் இருக்குது. அது ஊபியினுடைய 13வது ராம்சர் தளம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தற்போது நிலவரப்படி 101 ராம்சர் தலங்கள் இருக்குது. இது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா 20 ராம்சர் தலங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக 1971 ஈரான்ல ராம்சர் நகரத்துல இந்த கூட்டம் நடைபெற்றதனால அந்த தளத்துக்கு ராம்சர் சைட் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கடியில வந்து அருங்காட்சியகம் அமைக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரா. சரிங்களா, மகாராஷ்டிராவுக்கு ஒரு கடற்கரை பகுதியில் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பழைய இந்திய ராணுவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு போர்க்கப்பல் ஒண்ணு இருக்குது. அந்த போர்க்கப்பல் வந்து கடலுக்கு அடியில இறக்கி அந்த கப்பல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மியூசியம் அமைக்கிறாங்க. பொதுமக்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டு அதுக்கடுத்து அங்க இருந்து வந்து ஸ்கூபா டைவ் மூலமாக என்ன பண்ண அப்படின்னு சொன்னா அங்க போறதுக்கே தனி ஷிப் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த முதலாவது கடலுக்கடியிலான மியூசியம் எங்க அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 24 மணி நேரம் பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண் போலீசாருடைய துர்கா துரக்ஷா வாகினி ரோந்து படை உருவாக்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொன்னா மேற்கு வங்க மாநிலம். எப்படி தமிழ்நாட்டுல வந்து சிங்கப்பெண் அதிரடி படைப்பிரிவு இருக்குதோ அதே போல மேற்கு வங்க மாநிலத்துல பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிங்க் பேட்ரோல் அப்படின்பாங்க. புல்லட் பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா லேடி போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க, ரோந்துல இருப்பாங்க. எங்கெல்லாம் வந்து பெண்கள் அதிகமாக கூடுவாங்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல இல்ல பெண்களுக்கு எந்த மாதிரி குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய பகுதிகள் கண்டறிஞ்சிருப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் அதிகப்படியான ரோந்து பணிகளில் ஈடுபட இருக்கிறாங்க. அந்த ரோந்து படைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா துர்கா சுரக்ஷா அல்லது துர்கா வாகினி. சரிங்களா, அடுத்த வருஷம் பாருங்க, பெண்களின் பாதுகாப்பிற்கு காவல்துறை புதிய ஒரு சிங்கப்பெண் அதிரடி படைப்பிரிவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ தொடங்கி வைக்கப்படும் கேட்கறாங்க. இது வந்து சென்னையில முதலமைச்சர் வந்து ஜூன் 9, 2026 பண்ணிப்பார் சொன்னா தொடங்கி வைத்திருப்பார் அப்படிங்கறத பாக்கிறோம். ஏற்கனவே நம்ம மேல பார்த்தா இதனுடைய முதலாவது ஐஜியாக பாத்தீங்கன்னா கே பவானீஸ்வர் அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இதற்கான மஸ்காட் வெளியிட்டிருப்பாங்க. காவல்துறையினருக்கு சிறப்பு வாகனங்கள்லாம் முதலமைச்சர் ரோந்து வாகனங்கள்லாம் கொடுத்திருப்பாரு, நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இதுல ஆக்சுவலா இது பின்வரும் வினைகள்ல வந்து ரெண்டுமே தவறு தான். சரிங்களா, இங்க ஆன்சர்ல சரின்னு கொடுத்திருக்காங்க, இல்ல ஆக்சுவலா ரெண்டுமே போத் ஆர் ராங். சரிங்களா, தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க,
முதலமைச்சர் விஜய் தான் இருக்கிறாப்புல. ஆனா ஆளுநர் வந்து அர்லேக்கர் வருவாரு. ஆரண்டர் வந்து மேற்குவங்க மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருப்பாரு. மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தான். ஆனா இங்க தப்பா ஆளுநர் ரெண்டும் தப்பா பொறுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இது மேல வரும், கீழே வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா இது ரெண்டும் சரி. ஆனா ரெண்டுமே இருக்கனால 1 மற்றும் 2 தவறு அப்படிங்கறத இங்க சரியான விடை. சரிங்களா? 122வது கொஸ்டின் வந்து டி 1 or 2 both are false அப்படிங்கிறது தப்பு. ஏன்னு சொன்னா ரெண்டுலயுமே ஆளுநர்கள் தவறா பொருந்தி இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, தங்க மோதிரம். அதாவது ஜூன் 22, 2026 ஆண்டு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அரசு மருத்துவமனைகளில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம்ல நாங்க தங்கம் வழங்குவோம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு அறிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் பேர் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் ஆக்சுவலா இன்னும் தொடங்கி வைக்கப்படல. இது என்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் தான் முதலமைச்சர் என்ன பண்ணாரு சொன்னா இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்க இருக்கிறாரு. ஆனா ஜூன் 22 இருந்து தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பெறக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன உண்டு அப்படின்னு சொன்னா 1 கிராம் தங்க மோதிரம் உண்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மார்னிங் கன்சல் அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் உலக அளவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செல்வாக்கு மிக்க உலக தலைவர்கள் பட்டியலை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடக்கூடிய பட்டியல்ல முதல் 3 இடங்கள்ல இப்போதைக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. இந்த பட்டியல் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் முதல் இடத்துல இருப்பாரு. கண்ண முடி நம்ம போட்டலாம். அதுக்கு இடத்துல இருக்கக்கூடிய லீஜா மியூ, சரிங்களா? அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே பாபிஸ் இருக்கிறாரு. லீஜா மியூ வந்து தென்கொரியானுடைய அதிபராக இருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்த ஆண்ட்ரே பாபிஸ் பாத்தீங்கன்னா செக் ரிபப்ளிக்னுடைய பிரசிடண்டா இருப்பாரு. இவங்க 3 பேர் தான் சமீபத்திய பட்டியல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா முதல் 3 இடங்கள்ல இருக்கிறாங்க. இந்த பட்டியல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு 5 மாதம் இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்க மாத்தி வெளியிடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு சிறைச்சாலையில வந்து அங்க இருக்கக்கூடிய பெண் கைதிகளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க சொன்னா பராமரிப்பு மையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது சிறையில் இருக்கக்கூடிய குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண் கைதிகளுடைய குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் நினைக்கிறேன் அவங்க வந்து பெற்றோர்கிட்ட தான் அந்த அம்மா கிட்ட தான் வளரும். அப்படி வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படையா பள்ளிக்கூடங்களை நம்ம சின்ன வயசுல சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, எழுத்துக்களை புரிந்து கொள்வது, லெட்டர்ஸை புரிந்து கொள்வது, ரைமிங் சொல்வது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு சிறப்பு பராமரிப்பையம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரியான ஒரு பராமரிப்பையம் பாத்தீங்கன்னா பெங்களூரு சிறைச்சாலையில திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சர்வதேச புக்கர் பிரைஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த விருது வந்து பெற்ற நூல் எதுன்னு சொன்னா தைவான் டிராவலாக்கும் கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டில இருந்து மேன் புக்கர் குரூப் அப்படிங்கக்கூடிய அமைப்பு சார்பில் வழங்கப்படக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லி 2 அவார்டு கொடுப்பாங்க. ஒன்னு புக்கர் பிரைஸ், இன்னொன்று இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். நாம இங்க பாக்குறது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். அந்த நூல் வந்து அயர்லாந்துல மற்றும் இங்கிலாந்துல கடந்த 10 ஆண்டுகள்ல ஆங்கிலத்துல மொழி வெளியாக இருக்கக்கூடிய நூலாக இருக்கலாம், மூல மொழி எதுவாகவும் இருக்கலாம், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்கள் கொடுக்குறாங்க. அந்த எழுத்தாளர் யாரு மூல மொழியில் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தைவான் டிராவலக் அப்படிங்கிற புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த புக்கு பாத்தீங்கன்னா சீன மேண்டரின் மொழியில் எழுதப்பட்டது. தைவான் நாட்டை சார்ந்த யாங் ஷுவாங் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அதை வந்து லிங்கிங் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருமே பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க 3மே சரி அப்படிங்கிறத பாக்குறோம். தைவான் நாட்டினுடைய உணவு பாரம்பரியத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னா தைவான் டிராவலக் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவினுடைய முதலாவது BS6 தரத்திலான பெட்ரோ கெமிக்கல் வளாகம் எங்கு திறக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. சமீபத்துல இந்திய பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இந்த அதிநவீனமான BS6 தரத்திலான பெட்ரோ கெமிக்கல் வளத்தை வந்திருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா கச்சா எண்ணெயை பியூரிஃபை பண்ணி நம்ம பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா, அதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலை. இந்த ஆலை சர்வதேச தரத்துல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா 79,459 கோடி மதிப்பீட்டுல இதை திறந்திருக்கிறாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ராஜஸ்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்த 5வது ஆசிய பசிபிக் பொருளாதாரம் மற்றும் சமூக ஆணையம் என்பது இகழ்நாட்டுக்கான இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும் என கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொன்னா 6.4% இருக்கும். பெரும்பாலும் நம்ம எல்லா அமைப்புகளுமே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கான முந்தைய கணக்கெடுப்புகளை சற்று குறைத்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈரான் அமெரிக்கா போர் நடப்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு இருப்பது, எரிபொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம பல்வேறு உலக நாடுகளும் சிக்கல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? அடுத்த நாள் பாக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா 2026 மே அன்று பின்வரும் எந்த மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அஸ்ஸாம். சரிங்களா? அதாவது இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலம் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பொது சிவில் சட்டத்தை வந்து தன்னுடைய மாநிலத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு அடுத்து ஒரு சில மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்கள்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக குழுக்கள் அமைச்சு அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் சட்டங்களை தங்களுடைய மாநில பேரவையில் மசோதா தாக்கல் பண்ணி சட்டமாக்கி இருக்கிறாங்க.
அந்த அடிப்படையில் அஸ்ஸாம்லயும் அதே மாதிரி சமீபத்துல பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. எல்லா மாநிலத்திலுமே இந்த பொது சிவில் சட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழங்குடியினருக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொது சிவில் சட்டம் பத்தி இந்திய அரசாங்கத்தில் 44வது பிரிவுல சொல்லப்பட்டிருக்குது. பொது சட்டம், அதாவது பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு சில சிறுபான்மையின மக்கள் வந்து தங்களுடைய மதம் சார்ந்த சட்டத்திட்டங்களை, தங்களுடைய திருமணம், குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய விஷயம், சொத்துக்களை பங்கு வைத்துக் கொள்வது, வாரிசு, இந்த மாதிரி விவாகரத்து போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்துறாங்க. அதற்கு மாற்றமாக அனைத்தரப்பட்ட இந்திய மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை வலியுறுத்துவதுதான் என்ன அப்படின்னு சொன்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத பார்க்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்களுக்காக அரசு பொதுமக்களின் வீட்டுவாசல் அரசு திட்டங்கள் ஆகிய நோக்கத்தோடு ஜன்ஜன் கி சர்க்கார் மற்றும் ஜன்சன் கே துவார் ஆகிய திட்டங்கள் எந்த மாநிலம் தொடங்கி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துல. அதாவது நம்ம ஏற்கனவே ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய வகையில கேம்ப் மாதிரி நடத்தினாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னு சொன்னா அரசுடைய பல்வேறு திட்டங்களை பொதுமக்களுடைய இல்லங்களுக்கே ஒரு குறிப்பிட்ட கிராமப்புறங்களுக்கோ அந்த பகுதிகளுக்கோ போய் அங்க அனைத்து அரசு துறை அலுவலர்களும் ஒன்றா இருக்கிறாங்க. பொதுமக்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய குறைகளை சொல்லி அதன் மூலமா என்ன பண்ணலாம்னு சொன்னா தங்களுடைய குறைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அதற்கான திட்டம் எங்க தொடங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா உத்தரகாண்ட்ல சமீபத்துல டேராடூன்ல அந்த மாநில முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில வந்து விபிஜி ராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குது. விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துல போன திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது. போன திட்டத்துல 100 நாட்கள், இதுல வந்து 125 நாட்கள். போன திட்டத்துல முழு ஃபண்டுமே இந்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. இந்த இதுல 60% அவங்களும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனா இதுல இன்னும் ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 90% பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுப்பாங்க. 10% மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேட்டோ யூனியன் பிரதேசமும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதைத்தான் இங்க நம்ம கேட்கறாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதிகளில் அந்த பங்களிப்பு என்னன்னு கேட்கறாங்க. 90:10 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? 60:40 அப்படிங்கிறது பிற மாநிலங்கள் மற்றும் மற்ற பகுதிகளுக்கு. ஓகேங்களா? அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அடுத்து பாருங்க. பட்டியலிடத்தல் மற்றும் பழங்குடியின உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் ரோஹித் வெமுலா பாகுபாடு ஒடுக்குதல் அநீதி கல்வி மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை மசோதா 2025 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. அதாவது கல்வி நிலையங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த பட்டியலினத்து மாணாக்கர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை வந்து நம்ம இந்தியா முழுக்க பாக்குறோம். அந்த மாதிரியான பாகுபாடுகளை வந்து களையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள், அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அனைத்தரப்பட்ட மாணவர்களும் சரிசமமான உரிமைகள் கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்துல கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ரோஹித் வெமுலா அவர்களுடைய நினைவாக கர்நாடக மாநிலம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சட்ட மசோதா ஒண்ணை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. உலகங்கின் ஆதரவுடன் இந்தியா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களை வலுப்படுத்தக்கூடிய திட்டத்திற்கான பட்ஜெட்ல எந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கேட்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடிஐஸ் இருக்கு இல்லையா, அங்க படித்து வெளியேறக்கூடிய மாணாக்கர்கள் முழுமையான திறன்களை பெற்றிருப்பதாக தெரியல. ஏன்னா நிறைய மாணாக்கர்களுக்கு வந்து சரியான திறன் இல்லாம அவங்களால வேலை வாய்ப்பு பெற முடியல. அதனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடிஸ் பாத்தீங்கன்னா சொன்னா அதோட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி அந்த ஐடிஐல படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சரியான திறன் பயிற்சிகளை வழங்கி அவங்களோட வேலை வாய்ப்பு உகந்தவர்களாக மாற்றம் அப்படிங்கிறதற்காக சமீபத்துல பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா PM சேது திட்டம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் நவீனமயக்கம் தொடர்பாக வரைவிதிகள் தயாரிக்க உயர்நிலைக்குழு அமைப்பை யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும். அதாவது நவீன காலத்திற்கு ஏற்ப அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைக்கணும். தேவைப்படக்கூடிய ஆன்லைன் விசாரணைக்கு உண்டான விவகாரங்களை உண்டு பண்ணணும். மாற்றுத்திறனாளிகள் முகந்த வகையில நீதிமன்ற வளாகங்களை மாற்றணும். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அது குறித்த ஆலோசனைகளை, பரிந்துரைகளை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழங்குவதற்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த கமிட்டியினுடைய தலைவராக மூத்த நீதியரசர் அரவிந்த் குமார் செய்யப்பட்டிருக்காரு சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சமீபத்தில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் பிற இயற்கைக்கு மாறான நடைமுறைகளால் நாட்டின் மக்கள் தொகையில் இருக்கிற மாற்றம் குறித்து ஆராய உயர்நிலைக்குரிய ஆளுநர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்ப இதன் ஊடாகவே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மேற்கு வங்கம் பாத்தீங்கன்னா வங்கதேசம் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து அடிக்கடி நிறைய மக்கள் சட்டவிரோதமாக உள்ள வராங்க. அடுத்து அஸ்ஸாம், இன்னும் பல்வேறு பகுதிகள் நீங்க எல்லைப்புறங்கள் எடுத்துக்கிட்டு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பக்கத்து அண்டை நாடுகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள திருட்டுத்தனமா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்து தங்கி இருக்கக்கூடியவங்களால இந்தியர்கள் பல்வேறு சமூக கலாச்சார ரீதியாக பொருளாதார பாதிப்புகள் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் குறித்து ஆய்வுகளை நடத்தி அந்த மக்களை கண்டறிந்து அவங்களை திரும்ப தங்களுடைய சொந்த தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்காக அது குறித்த பரிந்துரையை வழங்குவதற்காக
ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நீதியரசர் பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு டீம் ஒன்ன ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொன்னா பெங்களூரில் நடைபெற்றது. அதாவது உலக திருக்குறள் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டில் பங்கேற்றாங்க. மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை வெளியிட்டார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு சதவீதம் 85.10% கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற அதிக வாக்குப்பதிவு வந்து கரூர்ல நடந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து குறைந்த வாக்குப்பதிவு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாயிருக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே கரெக்ட் தான் அப்படிங்கறத பாக்குறோம். எஸ்ஐஆருக்கு அப்புறமாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல். சரிங்களா? அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாக இருந்துச்சு. பெண்கள் அதிகப்படியா வாக்குப்பதிவுல கலந்துருந்தாங்க. கரூர் மாவட்டம் அதிகபட்ச வாக்குப்பதிவு 90க்கும் மேல சதவீதத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. படித்தவர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்டிங் கம்மியா இருந்துச்சு அப்படிங்கறதை பார்க்கணும். அந்த அடிப்படையில் கொடுத்துருக்க 3 கூற்றுமே சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒன்றிய சுகாதாரத்துறையால் வழங்கப்படும் தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த நர்சஸ் அவங்களை செவிலியர்களை தாதியர்களை சிறப்பு செய்வதற்காக ஆண்டுதோறும் மே 12 சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் சார்பில் நேஷனல் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட நர்சஸுக்கு தேசிய அளவில் என்ன செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டுச்சு. அதுல தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் சங்கர் சண்முகம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்க நர்சிங்கான காலேஜினுடைய பிரின்சிபலாக இருக்கிறாரு. நர்சிங் இந்த துறையில வந்து நிறைய பணி அனுபவம் வாய்ந்தவர். அவருடைய சேவை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவருக்கு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது கொடுத்திருக்காங்க. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்கி சிறப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2500 பழமையான படிக்கட்டு அமைப்புடைய சங்ககால கிணறு சங்கத்துல கரிவலம் அந்த நூலை கண்டெடுக்கப்பட்டு கரிவலம் அந்த நூல் எந்த மாவட்டத்தில் அமைதுன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல சமீபத்துல இல்ல, தமிழ்நாட்டுல முந்தைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது நிறைய இடங்கள்ல அகழ்வாய்வு பணிகளை தொடங்கி இருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் தென்காசி மாவட்டத்துல கரிவலம் இந்த நல்லூர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா அகழ்வாய்வு பணிகளை தொடங்கி வச்சிருப்பாங்க. அங்கு பல்வேறு குழிகள் தோண்டப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதுல ஒரு குழியில தோண்டும் போதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்தின படியுடன் கூடிய, அதாவது கீழே படிக்கட்டுல இறங்கி போய் தண்ணியை எடுத்துட்டு வந்த மாதிரியான செட்டப்ல ஒரு கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். சங்க காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த தண்ணீர் என்ன பண்ணிருக்காங்க தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. மழை காலங்கள்ல தண்ணீர் அதிகமா இருந்ததும் வெயில் காலத்துல கம்மியா இருந்ததுலாம் அதுல பதிவாக இருக்கக்கூடிய அந்த வரிகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது சொல்லி தொல்லியல் துறை ஆய்வுகள் சொல்றாங்க. அது அடிப்படையில அந்த செங்கல் கட்டுமானத்துடன் கூடிய அந்த படிக்கட்டு அமைப்புடன் கூடிய அந்த சங்ககால கிணறு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர். சரிங்களா? அடுத்து பாருங்க, புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தோடு 2009ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தவர்கள் சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை எந்த நாடு உருவாக்கி போட்டிருக்கிறாங்க. அதாவது 2009க்கு பின்னால பிறந்தவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா சிறார்கள் வந்து சட்டப்பூர்வமாக சிகரெட்டை வந்து கடைகள்ல போய் வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல 18 வயதுக்கு மேலனா வாங்கிக்கொள்ளலாம். ஆனா 18 வயதுக்கு மேல அவங்க போக போக அந்த வயதும் உயர்த்த இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது 2009க்கு பிறந்த யாருமே என்ன பாத்தீங்கன்னு சொன்னா சட்டப்பூர்வமாக இங்கிலாந்து நாட்டுல என்ன பண்ண முடியாதுன்னா பிரிட்டன்ல வந்து சிகரெட் வாங்க முடியாது. ஒரு சிகரெட் இல்லாத சமூகத்தை உருவாக்கணும், புகையில இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இந்த வாழ்நாள் தடை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த சமீபத்தில் வி மோகன் அவர்கள் வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வி மோகனா வழக்கறிஞர் பணியிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற உயர்த்தப்பட்டு எத்தனையாவது பெண்ணுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நியமிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நீதிபதியாக வேற ஏதோ உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்திய உச்சநீதிமன்றத்துல நீதிபதியாக நியமிப்பாங்க. ஆனா ஒரு சில ரேர் கேசஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய தனித்திறமையின் அடிப்படையில வக்கீலாக இருந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்க ஜட்ஜா நியமிக்கப்படுவாங்க, கொலீஜியம் நியமிக்கும். அது அடிப்படையில் இந்தியாவில் இதற்கு முன்னால் இந்து மல்ஹோத்ரா அப்படிங்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் டைரக்டாக இந்திய உச்சநீதிமன்ற ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தற்போது மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மோகன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பூலிமாக கொண்டு வாங்க. அவங்க இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரபல வழக்கறிஞராக இருந்தாங்க. பல்வேறு முக்கியமான வழக்குகளை வாதாடி இருக்கிறாங்க. தற்போது அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா வழக்கறிஞராக இருந்து டைரக்டராக ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி பொறுப்பு கொண்டிருக்கூடிய 2வது பெண்மணி தான் யார் அப்படின்னு சொன்னா வி மோகன் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 12வது பெண் நீதிபதி அவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2026ஆம் ஆண்டின் மத்தியில் தொடங்கப்பட்ட சேகத் மிஷன் முக்கியமான பின்னோரும் எந்த துறைகளில் கவனம் செலுத்துன்னு கேட்கிறேன். அது இந்திய அரசாங்கம் தொடங்கக்கூடிய சேகத் மிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கீம் எதோடு தொடர்புடையும் கேட்கிறாங்க. சத்து மிக்க விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவித்தல் தான் என்ன அப்படின்னு சொன்னா அது ப்ரொமோட்டிங் நியூட்ரிஷன் ரிச் ஃபார்மிங் அண்ட் ஹெல்தி ஃபுட். சரிங்களா? அதாவது ஆரோக்கியமான உணவுகளை பயிரிட்டு அதை தங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்காக இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேகத் மிஷன் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, திறன் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து மற்றும் லீட்ஸ் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கை வந்து சமீபத்துல வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல எது தவறானதுன்னு கேட்கிறாங்க. இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்குது.
அதுல சிறந்த கடலோர மாநிலம் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது. நிலத்தால் சூழப்பட்ட மாநிலத்துல உத்தரப்பிரதேசம் முன்னணி மாநிலமாக இருக்குது. சிறந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல மிசோரம் முன்னணி மாநிலமாக இருக்குது. சிறந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா புதுச்சேரி வராது, நியூ டெல்லி வந்திருக்கும். டெல்லி தான் வந்து யூனியன் பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். அந்த அடிப்படையில இந்த இணை மட்டும் தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஆண்டுக்கு 1000 கிலோகிராம் தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய நோக்கில் இந்தியாவில முதல் முறையாக பெரிய அளவான தனியார் தங்க சுரங்க திட்டம் வந்து சமீபத்தில் ஜொன்னகிரியில தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. ஜொன்னகிரி என்ன மாநிலத்தில் இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஜொன்னகிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் ஆந்திர பிரதேச அரசாங்கம் தனியார் கூட்டமைப்போட சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி சமீபத்துல அதை சந்திரபாபு நாயுடு தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ராயல்ட்டியாக ஆந்திர பிரதேச அரசாங்கத்துக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஜொன்னகிரி தங்க சுரங்க திட்டம் ஆந்திர பிரதேசம். அடுத்த சமீபத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டது. எவ்வளவு % உயர்த்துக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. 2%. சரிங்களா? அதாவது இந்திய அரசாங்கம் வந்து அகவிலைப்படியை உயர்த்தும் போதும் அதற்கு ஏற்றாறு போல தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து அகவிலைப்படைய, அதாவது இந்த டேலர்ஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டிஏ வந்து உயர்த்தாங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் 2% உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சட்டப்பேரவை முதலாவது பெண் செயலராக வந்து சாந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். சீனிவாசன் இருப்பார், அவர் வந்து விருப்போயில பேர்ப்பார், அதனால சாந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு காவல்துறை தற்போதைய இயக்குநராக பாத்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்காரு கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் யூபிஎஸ்சியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இவரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இங்க கொடுத்திருக்கூடிய ரெண்டுமே சரிதான் அப்படிங்கறத பாக்குறோம். 1 and 2 are true. சரிங்களா? both are true. அடுத்து பாருங்க, இந்தியாவில் 96 செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஜிபி ஹர்ஷவர்தன் கொடுத்திருக்காங்க. 97 செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஈதன் வாஸ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலா 96 செஸ் மாஸ்டர் தான் யாருன்னு சொன்னா ஈதன் வாஸ், கோவாவை சார்ந்தவர். 97வது யாருன்னு சொன்னா சென்னை சேர்ந்த ஜிபி ஹர்ஷவர்தன். அதாவது உலக அளவுல செஸ் புள்ளிகள்ல வந்து 2100 கேலோ புள்ளிகளுக்கு மேல பெறக்கூடிய நபர்கள். இன்னும் ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அதை சரியான முறையில அவங்க ஃபுல்பில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவில் வரைக்கும் சச்சரவு 98 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாருங்க, நிதி ஆயோக் கமிட்டி முழு நேர உறுப்பினர் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்து பின்வரும் சமீபத்தில் இணைக்கப்பட்டிருக்கவங்க யாருன்னு கேட்கறாங்க. நிதி ஆயோக் வந்து சமீபத்தினுடைய துணைத் தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டாங்க. நிதி ஆயோக் தலைவராக எப்பவுமே பிரதமர் தான் இருப்பாரு. சமீபத்தில் முழு நேர உறுப்பினர்களாக பாலசுப்ரமணியம் மற்றும் ஜூரம் அணியா இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ஆப்ஷன்ல அரவிந்த் மட்டும் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஜெயபிரகாஷ் நாராயண் பரகல் சம்னாலி இந்தியாவுடைய 100வது ராம்சர்தலம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இது எந்த மாநிலத்திற்கு சொன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய 13வது ராம்சர்தலம். இந்திய அளவுல 100வது ராம்சர்தலம். இந்தியாவில் 101 ராம்சர்தலங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தேசிய மகளிர் ஆணையம் வந்து இந்தியா முழுக்க இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டியினுடைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்கறாங்க. ஆஷா மேனன் அவங்க தலைவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த கமிட்டியை வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் மாநிலங்கள் ஏகப்பட்ட மையங்கள் இருக்கு. ஒவ்வொரு மையங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு கொண்டு வரணும், ஒரே கொடைங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க சொன்னா இந்த தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா யூ கேன் டெஸ்ட் 5ல கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய கலங்கரை விளக்கம் மேகசின் வாங்கி படிங்க. வேறொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.